ராஷ்டிரபாஷா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்டிரபாஷா ஃபஸ்ட் பேப்பரில் நமக்கு 4th ரோமன் ஹிந்தி தீன் கா பாவார்த்த ஹிந்தி மே லீகியே. நம்ம மத்தியமால இஆர்சிஸ் படிச்சிருப்போம் இல்லையா, கண்டஸ்து தோஹா தான் படிப்போம். கண்டஸ்து தோஹா அல்லாத தோஹாக்களுக்கெல்லாம் நம்ம இஆர்சி எழுத போகிறோம். ஸோ இந்த தோஹா யார் ஆத்தர், இந்த தோஹாவோடைய மீனிங் என்ன, பாவார்த்து எழுதுறது தான் இங்கே நமக்கு கேட்டிருக்க கொஷின்ஸ். நமக்கு இங்கே 6 கொடுப்பாங்க, 3 அட்டென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ரஹீமுடைய தோஹாக்கு வந்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு 3 கண்டஸ்ட், அதாவது மனப்பாட பகுதி. 4, 5 தான் நமக்கு அந்த பாட்டில் கேட்கக்கூடிய அந்த வியாக்கிய, சரியா, மனப்பாடம் அல்லாதது. இதில் நமக்கு பாவார்த் மட்டும் படிக்கலாம். 4th ஒன், மாலா ஃபேரத் சுக்பயா ஃபிரானா மன்கா ஃபேர் கர்கா மன்கா டார்தே மன்கா மன்கா ஃபேர். மாலா அப்படின்ற வேர்டு தான் நமக்கு ஹிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவி பரீட்சை அப்படின்னு கொடுத்தோன்னே 1398 में काशी में कबीर के जन्म हुआ. காசியில் 1398 கபீர் பிறக்கிறாரு. அண்ட் வேறு என்ன அவரை பற்றி சொல்லலாம், கபீர்னே வித்வ சிக்ஷ நஹி பாத்தி ஹை, விதித்வ, அதாவது எப்பயும் போல் ஸ்கூலுக்குலாம் அவர் போகலை, அந்த மாதிரி ஞானம் அவருக்கு இல்லை. அனுபவசே உன்ஹோனே ஞான் பிரபத் கியாத்தா. ஸோ அனுபவத்தின் மூலமாக பாடல் அவர் நிறைய எழுதியிருக்காரு தோஹாஸ்லாம். ஸோ கேள்வி ஞானத்துலேருந்து தான் அவருக்கு இந்த தோஹா எழுதுறதுக்கான அறிவு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட இந்த தோஹாவுடைய மீனிங் பார்க்கலாம். பாவார்துன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, நான் மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். कबीर कहते हैं कि लोग बैठते बैठते जपमाला को फेरते रहती है. மக்கள் உட்காந்து ஜபமாலையை சுற்றிக்கிட்டே இருக்காங்களாம். लेकिन मन परिवर्तन के लिए कोई फयात नहीं கர்த்தா. ஸோ ஆனால் மனசு மாற்றத்துக்காக எந்த ஒரு முயற்சியுமே பண்ணுறதில்லை நம்ம மக்கள். கபீர் உன் லோகோ சே கஹத்தே ஹை. அந்த அவங்களுக்காக கபீர் என்ன சொல்கிறான்னா, ஹாத் கி மாலா தூர் ஃபெட்ஹர், தூரமாக போட்டுட்டு மன் கி மாலாக்கோ ஃபேர்தாக்கா பிரயாஸ் கரா. ஸோ நம்ம மனசில் இருக்கிற மாலையை சுழற்றுங்க, நம்மக்கிட்ட இருக்க தவறுகளை கண்டுபிடிச்சி திருத்திக்கோங்க, அப்போனா கடவுள் நம்மளை ஈஸியாக அணுகுவார். அர்த்தார்த்த மண் சுதார்க்கா பிரயாத் கரோ. அப்படி உங்கள் மனசில் ஏதாவது ஒரு அழுக்கு இருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்த பிரயாசனா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட், மாட்டி கஹே கும்ஹார். கும்ஹார்னா கூயவர்னு அர்த்தம். இந்த மண்பானை செய்கிறவங்க, இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவி பரீட்சையில் கபீர்தாஸ்க்கு நம்ம இங்கே என்ன படித்தோமோ அதையே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம பாவார்த்து போயிடலாம். கபீர்தாஸ் கஹத்தே ஹை கி கிசிக்கோ கம்ஜோர் சமச்கர் சத்தனா நஹி சாகியே. ஸோ கம்ஜோர் அப்படின்னா வீக். ஸோ உங்கள் முன்னாடி யாராவது வீக்காக இருந்தாங்கன்னா சமச்கர், அவங்கள வீக்குன்னு நினச்சி சாத்னா, அதாவது துன்புறுத்தா செய்யாதீங்க. ஸோ நம்ம ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கள எல்லாரும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அதுக்கு. கியோங்கி சமய ஏக்கு சா நஹி ரஹா. ஒரு எப்பயுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது. கம்ஜோர் பி கல் பல்வான் பன் சக்தா. ஸோ இந்த வீக்காக இருக்கிறவங்க பல்வான்னா ஸ்ட்ராங், நாளைக்கு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறலாம். உதாரணம் தேத்தே ஹுவே கபீர்தாஸ் கஹத்தே ஹை. ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஹும்ஹார் அப்படின்னா குயவன், மாட்டி கோ ரைட்கர் வர்தன் பனானாக. ஸோ இந்த குயவர்கள் எப்படி மண்பானையெல்லாம் செய்வாங்கன்னா, களிமண்ணை நல்ல காலால் மிதித்து அதை நல்லா மென்மையாக்கின பிறகு தான் அதில் ஒரு பொருள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மண்ணை மிதிக்கிறது வந்து அந்த மண்ணோடைய வீக்னஸை வச்சுட்டு நம்ம குயவர் என்ன பண்ணுறாங்கன்னா துன்புறுத்துறதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இசே துகி ஹோக்கர் மாட்டி. மாட்டினா மண். இந்த துக்கத்தை எடுத்துக்கிட்டு கும்ஹார்சே கஹத்தீக, அந்த மண் அந்த குயவன் கிட்ட சொல்லுதான், ஆஜ் தும் முझे ரவுண்ட் ரஹே ஹை. நீ இன்னைக்கு என்னை நல்லா மிதிக்கலாம், எனக்கு ரொம்ப வலிச்சது. கல் நாளைக்கு தும் சவு மண்கர், நீ சவுனா இறந்த உடலாகி நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணுக்குள்ளே தானே நம்மளை வச்சு புதைப்பாங்க. மேரே பாஸ் ஆவுங்கி, நீ என்கிட்ட வருவ அன்னைக்கு. தோமே தும்ஹோ ரவு தூங்கி, அன்னைக்கு நான் உன்னை வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுதான் மண் குயவன் கிட்ட. நெக்ஸ்ட்டு நம்ம ரஹிமன் கே தோஹா வந்துடும். கண்டஸ்ட் அல்லாத தோஹாவுடைய பாவார்த்தை தான் நம்ம மெமரி பண்ணணும். தட் இஸ் 4th and 5th. ரஹிமன் வே நர் மர் கயே சோக்கியோ மாங்குனா பிச்சை எடுக்கிறது. ஜாஹி உன் தே பகலேனா முதல்லே
வே மயோ மயே ஜீன் மூக் நிக்சத் நாஹி. அதாவது இதோடைய மீனிங் என்னென்னா, பிச்சை கேட்க போகிறோம் இல்லையா, நம்ம யாருமே அந்த நிலைக்கு சடனாக போயிட மாட்டாங்க. அப்போ இல்லவே வேறு எதுவுமே செய்ய முடியாதுன்ற நிலைமையில தான் பிச்சை எடுக்க போவாங்க. அப்படி ஒருத்தர் பிச்சை எடுக்க போகும்போதே அவங்க உயிர் வாழ்கிறதுல வரமாட்டாங்களாம், ஆல்ரெடி இறந்தவங்களாயிருவாங்களாம். அப்படி பிச்சை கேட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த பிச்சை எடுக்கிறவங்களோடைய முன்னாடி இறந்து போயிடுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது உங்ககிட்ட இறங்கி வந்து ஒருத்தர் தாங்கன்னு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரஹீமோட கவி பரீட்சையை रहीम का जन्म लाहौर में सन 1556 में हुए. रहीमन अरबी फ़ारसी संस्कृत और हिंदी के अच्छे विद्वान थे. இந்த லாங்குவேஜ்லாம் அவளுக்கு தெரியும். ரஹீமன் அக்பர் கே நவரத்னோ மே ரஹே ஏக் தி. நம்ம அக்பருடைய நவரத்தினங்கள் 9 அமைச்சர்களில் இந்த ரஹீமனும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவார்த்து ரஹீமன் கஹத்தே ஹே பீக் மாங்கனா, பிச்சை எடுக்கிறது, பிச்சை கேட்குறது. பீக் மாங்கனே பர் நஹி கஹனே, பீக்கு இந்த பிச்சை கேட்குறவங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்களும் தோனே மரணே கே சமான் ஹை, இறந்தவங்களுக்கு சமந்தான். அதர் இத்தனா கி பவுக்குனே தேனே வாலே பீக் மாங்கனே வாலே சே பகலே மறு ஜாத்தி ஹை. அதுலேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த பிச்சை கேட்குறவங்களுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க, இறந்தவங்களாக பார்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேனே வாலேனா கொடுக்காதவங்க, பீக் மாங்கனே வாலே அதாவது பிச்சை கேட்குறவங்கள முன்னாடியே பகலே சே முன்னாடி. சரியா. रहीमन विपन्ता हूँ बली जो दोरे तीन होई हित अनहित या जहत में जानी बरत சப் ஹோய். இப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து நமக்கு ஒரு நல்லது செய்யுதுன்னு சொல்கிறார். அப்படி என்னது, நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா, யார் நம்மளை விட்டு விலகி போடுறாங்கன்றதை அந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே கவி பரீட்சையில் இங்கே நம்ம ரஹீமனுக்கு என்ன படித்தோமோ அதையே நீங்கள் எழுதிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக பாவார்த்து போயிடலாம். ஸோ रहीमन कहते हैं हमारे जीवन में आने वाले कष्ट ये सब दौड़े दोनों के लिए होना अच्छा है. ஸோ அது கொஞ்ச நாளில் சரியாயிரும், அதுக்கு நமக்கு நல்லது தான் பண்ணுது. हम दौड़े दिन में हमको यक बताते हैं, அது கஷ்டம் இருக்கிற அந்த கொஞ்ச நாள்லையும் நமக்கு சில விஷயங்களை சொல்லுது. हमारे मित्र अउन சத்ர கவுன் ஹை, நம்மளோட ஃப்ரெண்டு யார் எனிமி யாருன்னு நமக்கு அந்த இதில் காமிச்சிரும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 10th விருந்த் கே தோஹா. விருந்த் கே தோஹாவில் நமக்கு மனப்பாட பகுதி கிடையாது. ஸோ நம்ம 5 நம்ம படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரஹீம் கபீர் இந்த 2லையுமே 4-5 மொத்தம் 4 படிச்சிருக்கோம். அது நல்லா தரவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் 2 அட்டன் பண்ண முடியும். நமக்கு ஃபஸ்ட் பேப்பரில் 3 அட்டன் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் 3மே அட்டன் பண்ணணும். அந்த பாட்டில் நீங்கள் 15 மார்க்குமே வாங்கணும்னா நீங்கள் விருந்தையும் சேர்த்து படிச்சுக்கணும். இது ரொம்ப பெருசாக இல்லை, கவி பரீட்சையே ஃபஸ்ட்டு 1க்கு மட்டும் தான் படிக்க போகிறீங்க, மற்றது எல்லாருக்கும் அதே கவி பரீட்சையை தான். தோஹாவோட எக்ஸ்ப்ளனேஷன் 2 to 3 பாயிண்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃப் உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸி ஸ்கோரிங் பார்ட்டை நல்லா படித்து வச்சுக்கலாம். வாங்க எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். பூரே லஹே सिख के वचन के लिए विचारो आप गरुए भजन बिना बिए बिठाई ना दन को आप. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு கவி பரிச்சய. கவி பேர் विरंत का जन्म राजस्थान में सन 1643 में हुए. वे महाराजा मान सिंह के தர்பாரி கவி ஹே. தர்பாரி கவிஞர்னா அரசவையிலே ஒரு கவிஞர் வச்சுப்பாங்க. யாராவது ஒரு கவிஞர் வந்து பாடல் பாட வராங்கன்னா அவங்க பிழை இல்லாமல் பாடுறாங்களா, நல்லபடியாக பாடுறாங்களா, அரசவையில் ஒரு மருத்துவன், கவிஞன், போர் வீரர், பட்டத்து யானை, இன்னும் எல்லாமே இருக்கும். ஸோ இது அவர் ஒன் ஆஃப் த கவியாக இருந்திருக்கார். சிக்ஷ தேனேவாலே, சிக்ஷனா எஜுகேஷன், தேனேவாலேனா கொடுக்குறவங்க. உபதேச தமக் அதாவது உபதேசங்கள், அவங்களுடைய பேச்சு, அறிவுரை, அதெல்லாம். பாத் அறிவுரை, அந்த சொற்பொழிவு. பூரி லகை நமக்கு தப்பாக தான் தெரியும், படினா என்ன படிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஆனால் நமக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. பரந்து கடுவி, பரந்துனா மருந்து. மருந்து எப்பயுமே கசப்பாக தான் இருக்கும். பிஏ பினானா இல்லாமல்.
குடிக்காமல் ஜரீர்கா ஸ்வர் நகி ஆத்திரதா. ஸோ அப்படி கசப்பான மருந்தை குடிக்கலைன்னா நம்மளோட காய்ச்சல் எப்படி போகாதோ அதே மாதிரி நமக்கு எஜுகேஷன் கொடுக்குறவங்களுடைய அட்வைஸ்லாம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட லைஃப்பில் அது ஒரு குட் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. உசி பிரகார் வித்வான் லோகோக்கே வச்சின் ஹமை கடுவே லஹே. வச்சன்னா சொற்கள். அதே மாதிரி தான் நம்மளுடைய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸோடைய அட்வைஸ்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். லேக்கின் நானா ஏ அவைகள் வச்சன் ஜீவன் மே அந்த சொற்கள் நம்மளோட வாழ்க்கையில் பகுத் உபயோகி ரகத்தீக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹாவத்தை எழுதிக்கலாம். ஸோ இதோட ரிலேட் ஆகிற ஒரு பழமொழி இது. எழுத வேணானாலும் எழுத வேண்டாம், எழுதணுன்னா படிச்சுக்கோங்க. கருவே பேஷன் பினா பிஏ மிட்டை நா தன் கோதாப். மருந்து குடிக்காமல் எப்படி காய்ச்சல் சரியாகும். நைனா தேத் பதாய் சப் ஹித் கோ ஹேத் அஹிரத் சைசே நிர்மல் அரசி பலே பூரி கக்தே. இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே கவி பரிச்சய சேம் தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாவார்த்து போயிடலாம். ஸோ நைனா தேத் சிஸ் பிரகார் சாஃப் சுதாரா. சுத்தமான கண்ணாடி. ஆயினா பலி பூரி. சுத்தமான கண்ணாடி நல்ல கெட்ட பொருள். சீன்ச்சுனா பொருட்கள். சைசே கே தைரே பதா அப்படின்னா இருப்பதை போல் காமிக்கிறது. தேத்தேக ஒரு கண்ணாடிக்கு தெரியாது இது நல்லது, நம்ம நல்ல விதமாக காட்டுவோம். இப்போ நம்ம தலை கலைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியில் பார்க்கும்போது தலை கலைஞ்ச மாதிரியே தான் தெரியும், நமக்கு அது சரி பண்ணி காட்டாது இல்லையா. இருப்பது போல் காமிப்பது தான் கண்ணாடியோட இயல்பு. உசி பிரகார் அதே மாதிரி ஆங்கோ மண்கே. ஆங்குனா கண்ணு, மண்ணுனா மனசு. நம்ம கண்ணு மனசில் அச்சே பூரே விசாரம் கா சாஃப் பத்தாத்தி ஹை. இப்போ நம்ம மனசில் நினைக்கிறது கண்ணு அப்படியே இருப்பது போல் காமிச்சிருமா. இப்போ நம்ம சுற்றி இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம முகம் இன்னும் நல்லா பிரகாசமாக இருக்கும் இல்லையா. அதனால நம்ம அங்கே இடத்துல இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு மீனிங். நமக்கு அங்கே இருக்கிறது பிடிக்கல, நம்ம வெறுப்பை கண் வழியாகவே வெளிப்படுத்திடும் கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வித்யதன். வித்யா அப்படின்னா எஜுகேஷன், தன்னா மணி. வித்யதன் உத்தம் பினா. பினானா இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். கஹவ் ஜூ பாவை கவுன். பினா டுலாயா நாமிலே ஜியோம் பங்கு கி பவுன். பங்க் அப்படின்னா இறகு, பவுன்னா காற்று. ஸோ இப்போ நமக்கு காற்று வேணும் அப்படின்னா விசிறியை நம்ம விசிறணும். நம்ம விசிறியை விசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கை வலிக்கும். கை வலிக்குதுன்னு ஸ்டாப் ஆகிட்டால் நம்மளால் காற்று பெற முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு கல்வியும் செல்வமும் சேர்க்கும்போது உடம்பு வலி, மனசு வலி, ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய வரும். இதெல்லாம் வருதுன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா அந்த ரெண்டுமே நம்மளால் பெற முடியாதுன்னு சொல்லுது இந்த தோஹா. ஸோ கவி பரிச்சய சேம். சிஸ் பிரகார் பங்கோ கோ டுலாயா பினா. டுலாயனா அசைக்காமல். ஹவா நகி மிழ்த்தி. ஹவானா காற்று, மிழ்த்தினா கிடைக்காது, நகிமிழ்த்தினா கிடைக்காது. ஸோ நமக்கு விசிறியை விசிறாமல் காற்று எப்படி கிடைக்காதோ உசி பிரகார் பரிக்ஷரம் கேபினா உழைப்பு இல்லாமல் வித்திய ரூபி தன் கவுன் பாசக்தி. பாசக்தானா பெற முடியும். எப்படி பெற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சௌபவ் சாஹக். சௌபை ஜாஹக் ஜபல் கே கோவுனா நிபல் சஹாய் பவன் ஜஹவத் ஆகுகோ திபாக்கி தி பஜாய். இந்த தோஹாவில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே ரொம்ப பலசாலிகளுக்கு தான் நிறைய உதவிகள் கிடைக்குது, ரொம்ப எளிமையான ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு இன்னொரு இயற்கையிலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பெரிய காற்று என்ன செய்யுது, பெரிய நெருப்பை எரியறதுக்கு தூண்டுது, ஆனால் சின்ன அகல் விளக்கை அணைச்சிருது அப்படின்றாங்க. ஸோ இங்கே நிறைய பணக்காரவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் உதவிகள் சீக்கிரமாக கிடைக்குது, உதவி கிடைக்க வேண்டிய ஏழைகளுக்கு தள்ளி போகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சப் லோக் பல்வான் கே சகாயத்தா ஹோத்தி ஹை. பல்வான்னா பலசாலிகளுக்கு தான் சகாயத்தான ஹெல்ப் கிடைக்குது. கம்சோர் லோகோं की, கம்சோர்னா வீக், லோக்னா மக்கள். ஸோ வலிமை குறைந்த மக்களுக்கு சகாயத்தா கர்னே வாலா கோயி நஹி ஹை. ஒருத்தரும் இல்லை உதவி செய்கிறவங்க. ஹவா காற்று, படி ஆக் பெரிய நெருப்புக்கு, ஓர் பி படா தேதா ஹை இன்னும் மூட்டுது. ஆக்சுவலாக நெருப்பு ஆக்சிஜன் இருந்தால் தான் எரியும். ஸோ அப்போ இந்த காற்று பெரிய நெருப்பை எரியறதுக்கு என்கரேஜ் பண்ணுதான். லேக்கின் ஆனால் சோட்டா தீப் சின்ன விளக்க பஜா தேத்தீக அணைச்சி விட்டுறது. சன்சார் கி ரிதி வழி ஹவாக்கே காம் கி தரக் ஹி ஹோதி ஹை. ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் இந்த காற்று மாதிரி தான் நடக்குது. ஸோ நீங்கள் எளிமையாங்களுக்கு முதல்ல உதவி செய்ய போங்க. லாஸ்ட் आदि परिचय दे होत है अरुचि
அனாதர் பாய் பலிஹிரி கி பிலினி ஜந்த் தேத்தே ஜரா. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு விலை மதிப்பில்லாத பொருள், இப்போ தங்கம் நம்மளோட வீட்டில் தான் விளையுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு அடியில் தான் இருக்குது. ஸோ நம்ம தங்கத்தோட வேல்யூ நமக்கு தெரியாது, சாதாரணமாக கிடைக்கிற ஒரு பொருள் தானே அப்படின்னு இருக்கும். இப்போது தண்ணி நம்ம ஊரில் கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு அபூர்வமாக இருக்கும். அப்போ நம்ம சூழலில் நிறைய கிடைக்கிற விஷயம் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிய பர்வத் பர். ஸோ மல்லிய பர்வத்தில் மழை. சந்தன் விருக்ஷ பகூத் ஓத்தி ஹை. சந்தன மரம் நிறைய இருக்குது. வஹா ரக்னே வாலி, அங்கே வசிக்கிறவங்க சந்தன் கி மகத்துவ பூல் ஜாத்தி ஹை. சந்தனத்துடைய மகத்துவத்தை மறந்துடுவாங்க. பூல்னா மறக்கிறது. ததா சூல்கா ஜால்னே கே லியே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தத்தா சூல்கா ஜால்னே, அதாவது நெருப்பை மூட்டுறதுக்கு இந்த சந்தன கட்டைகளை யூஸ் பண்ணுறாங்களாம். சந்தன் கி லக்கடினா மரம். உபயோக கர்த்தீக. ஆக்சுவலாக நம்ம சந்தனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், உரசி வாசனை மிக்க ஒரு பொருள் அது. சந்தனம் பூசிக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அவங்களுக்கு அங்கே நிறைய கிடைக்கிது. ஸோ என்ன பண்ணுறாங்க, நெருப்பை மூட்டி தீ எரிக்கிறதுக்கு அங்கே யூஸ் பண்ணுறாங்களாம். யக்கு மூலியம் ஹோத்தீக மாலும் ஹோத்தீக. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆதிக் பரிச்சய நிறைய இருக்கிறது, அனாதர் ஹோத்திய மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்றது. ஸோ இங்கே இந்த 3 கபீர் ரஹீம் விருந்த், இதோட 3 இந்த இஆர்சியை படித்தால் இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பேப்பரில் 4th பார்ட்டில் நீங்கள் 3 அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கபீர் ரஹீம் கூட நல்லா படித்து வச்சுக்கோங்க, 2 உங்களால் அட்டன் பண்ண முடியும். இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா. ரஹீமன்லேருந்து இந்த ஒரு தோஹா வந்திருக்கு 1, மிட்டி கம்சூர் அதுவும் இப்போ பார்த்தோம் 2, 3 வித்யாதன் வித்தம்பினா இது 2 விருந்துலேருந்து வந்திருக்கு. ஸோ விருந்து 5 கூட படித்து வச்சுக்கலாம் நீங்கள். சரி, அதி பரீட்சையை இந்த 4 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கபீர் ரஹீம் ஒரு செட் படிங்க, இல்லை அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா விருந்து 5மே படித்து வச்சுக்கோங்க. சாய்ஸஸ் யுவர்ஸ். ஸோ இந்த பாட்டில் உங்களுக்கு 9 மார்க்ஸ், ஒன்றுக்கும் 3 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இதை தான் ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டே போயம் பாட்டு தான் வரும். 1 இஆர்சி, அடுத்து பேராகிராஃப், அதுக்கடுத்து கண்டஸ்த் தோஹா, அதுக்கடுத்து பாவார்த். இந்த 4 பாட்டிலேருந்தே நமக்கு 14, 22, 30 மார்க் வருது போயம்லேருந்தே. ஸோ 35 மார்க் எடுத்தால் ஃபஸ்ட் பேப்பரில் பாஸு. நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரிகிற பார்ட் பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் அப்லோட் சோன். தேங்க்யூ.